வெல்கம் பேக் டு மேஜிக் கிளாஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 8 சயின்ஸில் 9th யூனிட் மேட்டர் அரவுண்ட் அஸ். ரொம்ப சிம்பிளான யூனிட், பேசிக்கான யூனிட் தான். ஃபஸ்ட்டு நம்ம ஒப்ஜெக்டிவ்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா மேட்டர்னால் என்னென்னு படிப்போம், ஆட்டம்னா என்ன, எலிமெண்ட்ஸ்னால் என்ன, காம்பவுண்ட்ஸ்னால் என்ன, அயான்ஸ்னால் என்ன அப்படின்றது இந்த லெசனில் படிப்போம். அடுத்தது இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, எழுதுறது, மற்றவங்களுக்கு வந்து சொல்கிற போது ஒரு சிம்பிள்ஸ் இருக்கலாம், இல்லை ஒரு ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ அதை தான் வந்து சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மெட்டல்ஸ்னால் என்ன, நான் மெட்டல்ஸ்னால் என்ன, மெட்டலாய்ட்ஸ்னால் என்ன, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத படிப்போம். நெக்ஸ்ட் வந்து கம்பேர் தோஸ் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்தது வந்து அக்வயர் நாலேஜ் அபவுட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் சாலிட். காம்பவுண்ட்ஸ்னால் என்ன, அது என்னென்ன ஸ்டேட்லலாம் வந்து இருக்குது, சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ். ஃபைனலி அந்த காம்பவுண்ட்ஸோட யூசஸ் இன் ஆர் டெய்லி லைஃப் என்னென்ன யூசஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இன்ட்ரடக்ஷன். In the universe, all manifestations, phenomena and evolution of life are caused by matter and energy. அதாவது யூனிவர்ஸில் எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் எது நடந்தாலும் சரி, இவல்யூஷனாக புதுசாக எது வந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபினாமினன் இருந்தாலும் சரி, எல்லாமே அங்கே ஒரு மேட்டர் இருக்குது, ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ நம்ம சுற்றி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே வந்து இஸ் மேட் அப் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் மேட்டர். இதை எப்படி நம்ம பார்க்குறோம்? இப்போது ஒரு விஷயத்தை பார்க்குறோன்னா கண்ணால் பார்க்கலாம், சைட், அதாவது கண்ணில் பார்க்கலாம், இல்லை டச் பண்ணி தொட்டு ஃபீல் பண்ணலாம், இல்லை காதால் கேட்டு ஃபீல் பண்ணலாம், இல்லை டேஸ்ட்டு, ஸ்மெல்லு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை வச்சு நம்ம ஃபீல் பண்ணலாம். நீங்கள் போகிறீங்க, டேபிள் மேலே ஒரு கிளாஸ் இருக்குது, கிளாஸில் தண்ணி இருக்குது, அது எப்படி உங்களுக்கு தெரியுது? கண்ணால் பார்க்குறீங்க. உங்கள் வீட்டில் ஊதுவத்தி கொளுத்துறாங்க, உங்கள் முன்னாடி கொளுத்தில் பூஜை ரூமில் கொளுத்துறாங்க, ஆனால் உங்களுக்கு தெரியுது எப்படின்னா அதோட ஸ்மெல் வருது. வெளியில் போகிறீங்க, காற்றடிக்குது, காற்றை பார்க்க முடியாது, பட் ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் மேலே காற்றடிக்கிறது. ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் மேட்டர் வந்து பொசஸ் சம் மாஸ் அண்ட் ஆக்கியூபை ஸ்பேஸ். இதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஒரு சிலது லைட்டாக இருக்கலாம், ஒரு சிலது ஹெவியாக இருக்கலாம். Thus, matter can be defined as anything which has definite mass and occupies space. ஸோ மேட்டரோட டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா எனிதிங் தட் ஹேஸ் டெஃபினட் மாஸ், ஒரு மாஸ் இருக்குது, ஒரு ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஸோ மேட்டர்ன்றது சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், இல்லை கேஸாக இருக்கலாம். சாலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வுட், ஸ்டோன், சாண்ட், அயன், இது எல்லாமே சாலிட். லிக்விட் ஸ்டேட், தண்ணி ஸ்டேட்டில் இருக்கிறது வாட்ரு, நீங்கள் குடிக்கிற ஜூஸு, ஃப்ரூட்டு, மில்க் ஷேக்ஸ் எல்லாமே. அடுத்தது கேஸ், கேஷியஸ் ஃபார்மில் இருக்கும். ஸோ கேஷியஸ் ஃபார்ம்னால் நம்ம ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைட், ஸ்டீம் எல்லாமே. ஸோ மேட்டர் இன் எனி ஃபிசிக்கல் ஸ்டேட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் சச் அஸ் ஆட்டம்ஸ், மாலிக்யூல் ஆர் அயான்ஸ். ஸோ ஆட்டம்னா என்ன? ஒரு எலிமெண்ட்டோட ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கலை தான் நம்ம எப்போவுமே வந்து ஆட்டம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து அது சின்னதாக வந்து இன்னும் பிரிக்க முடியாது. அதுதான் வந்து இருக்கிற ஸ்மாலஸ்ட் யூனிட்டை தான் நம்ம ஆட்டம்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் particle of an element which exhibit all the properties of the element. ஒரு பெரிய எலிமெண்ட் எடுத்துக்கிட்டிங்க, அதில் சின்னதாக ஒரு மட்டும் எடுத்துடுறீங்கன்னா அதுதான் ஆட்டம். அதுக்கு மேலே அந்த ஆட்டமை வந்து இன்னும் இண்டிவிசிபிள், அதாவது சின்னதாக ஆக்க முடியாது. ஸோ அந்த ஆட்டம் வந்து அந்த எலிமெண்ட்டோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலிமெண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் மாலிக்யூல்ஸ். ஸோ ஒரு பெரிய எலிமெண்ட்டில் ஸ்மாலஸ்ட் யூனிட் எதுன்னு பார்த்துட்டோம், ஆட்டம்ன்ட்டு. அந்த ஆட்டம் ஆஃப் த சேம் எலிமெண்ட், சேம் எலிமெண்ட்டோட ஆட்டம் ஆர் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸோட ஆட்டம் வில் கம்பைன் டுகெதர். இது கம்பைன் டுகெதர் என்னென்னு பண்ணோன்னா மாலிக்யூலாக வெளியில் வரும். ஓகே, ஆட்டம்ஸ் ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம் ஹேவிங் சார்ஜஸ். ஸோ இதிலே ஆட்டம்ஸில் வந்து சார்ஜஸ் இருக்கலாம், அதாவது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இருக்கலாம். ஸோ அந்த ஆட்டம்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற ஆட்டம்ஸை அயான்ஸுன்னு நம்ம சொல்லுவோம். பாசிட்டிவ் அயான், நெகட்டிவ் அயான் சொல்கிறோம்ல, அதுதான் இங்கே அயான். ஸோ hence atoms are the building blocks of matter. ஸோ இப்போ இதை பற்றி தான் நாம் இப்போ இந்த லெசனில் படிக்க போகிறோம். சரியா? இப்போ மேட்டர்னால் என்னென்னு பார்த்துட்டோம், ஆட்டம்னா என்னென்னு பார்த்துருக்கோம், அயான்னா என்னென்னு பார்த்துருக்கோம். அடுத்து இப்போ நம்ம வந்து எலிமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம், அடுத்து காம்பவுண்ட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். எலிமெண்ட்ஸ் ஆர் எவ்ரிவேர், தே ஆர் த பில்டிங் பிளாக். ஸோ ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க, இல்லை பெஞ்ச் எடுத்துக்கோங்க, இல்லை மலை எடுத்துக்கோங்க, காரோ புக்கோ எல்லாமே எடுத்துக்கோங்களேன். ஸோ வாட் எவர் இட் இஸ், உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களுமே, நீங்கள் ஹேரை வந்து இன்ஹேல் பண்ணுறீங்க, எக்ஸேல் பண்ணுறீங்க, ஸோ எல்லாமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் எலிமெண்ட் ஆர் தி அதர்.
ஸோ அதை தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். வாட் இஸ் an element? An element is a pure substance that cannot be broken down by chemical methods into simpler components. ஒரு எலிமெண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா it is a pure substance. ஸோ இதை வந்து you cannot break down into simpler components. Simpler components உங்களால் break down பண்ண முடியாது by means of chemical methods. For example, கோல்டு எடுத்துக்கோங்களேன். கோல்டை வந்து குட்டி குட்டியாக ஒரு ஹேமரை வச்சு உடைச்சாலும் கடைசியாக கிடைக்கிற குட்டி பார்ட்டும் அது கோல்டு தான். யூ வில் நாட் கெட் அ டிஃப்ரெண்ட் பார்ட், ரைட்? ஸோ ஒரு கோல்டு எடுத்து ஹிட் பண்ணி ஹேமரில் ஹிட் பண்ணி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக ஆக்குனீங்களாலும் அந்த ஒரு குட்டி பார்ட் எடுத்திங்கனாலும் இட்ஸ் அகெயின் கோல்டு ஒன்லி. இட் கேன் நாட் பி காப்பர் ஆர் இட் கேன் நாட் பி சில்வர். ஸோ இட்ஸ் கோல்டு. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. Elements consist of only one type of atom. An atom is the smallest particle of the element that still has the same properties. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். What is an atom? Smallest particle of an element தான் atom ன்னு பார்த்துருக்கோம். All atoms of a specific element have exactly the same chemical makeup, size and mass. All atoms of a specific element. ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும், அதாவது இதில் இருக்கிற எல்லா ஆட்டம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சேம் கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறீங்க, அந்த எலிமெண்ட்டில் குட்டி குட்டி ஆட்டம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஆட்டமும் தனித்தனியாக பிரித்து எடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆட்டமில் இருக்க காம்போசிஷனும் அடுத்த இருக்க ஆட்டமில் இருக்க காம்போசிஷனும் சேமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆட்டம் ஹேஸ் அன் அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் அப்படின்னா அந்த எலிமெண்ட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டினோட் பண்ணும். இது இன் ஹையர் கிளாஸஸ் யூ வில் லேர்ன் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், இதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. ஸோ டோட்டலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 118 எலிமெண்ட்ஸ் இருக்குது. மெனி எலிமெண்ட்ஸ் occur naturally on the earth. However, some are created in the laboratory by scientists. ஸோ earthல வந்து நேச்சுரலாக ஆல்மோஸ்ட் எல்லா எலிமெண்ட்ஸுமே கிடைக்குது. ஒரு சிலதை மட்டும் வந்துட்டு லேபார்ட்ரி, அதாவது லேபில் வந்து சயின்டிஸ்ட் வந்து புதுசாக உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட் இஸ் சிம்பிள்ஸ். ஒய் சிம்பிள்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்டை வந்து நீங்கள் எழுதணும் அப்படின்னா டினோட் பண்ணணும். டினோட் பண்ணுறதுக்கு யூ நீட் சம்திங், ரைட்? அதுதான் சிம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பீஸ், அமைதியை வந்து குறிப்பிடுறதுக்கு டவ் வந்து ஒரு சிம்பிள், அதாவது புறா வந்து நம்ம சொல்லுவோம். அதே போல் மேத்தமேட்டிக்ஸில் வந்து ஒரு சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்குறதுக்கு ப்ளஸ்ஸு, மைனஸ், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன், அந்த மாதிரி சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே போல் தான் இங்கேயும் வந்துட்டு ராதர் தேன் ரைட்டிங் அவுட் இட்ஸ் நேம், ஒவ்வொரு தடவையும் காப்பர், ஒவ்வொரு தடவையும் வந்து கார்பன், சல்ஃபர் அப்படின்னு எழுதுறதுக்கு பதில் தெல் பி சிம்பிள்ஸ் டு டினோட். ஸோ சிம்பிள்ஸ் வந்து ஈஸ் ஆஃப் யூஸ், ஈஸியாக வந்து ஒரு விஷயத்தை பெருசாக எழுதுறதுக்கு பதில் சின்னதாக ஆக்கிடலாம். சரியா? ஸோ அது என்னென்ன மாதிரிலாம் ரெப்ரசன்ட் பண்ணாங்க இப்போ வரைக்கும், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா க்ரீக் சிம்பிள்ஸ். க்ரீக் சிம்பிள்ஸில் வந்து ஏன்ஷியன்ட் க்ரீக் பீப்புள் இந்த பேசிக் 4 சிம்பிள்ஸை யூஸ் பண்ணாங்களாம். ஏர், வாட்டர், ஃபயர் அண்ட் எர்த். ஏருக்கு பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள், நடுவில் ஒரு கோடு. எர்த்துக்கு வந்து இன்வெர்டட் ட்ரையாங்கிள், ஒரு கோடு. அதே வந்து வாட்டர் அண்ட் ஃபயருக்கு வந்து வாட்டருக்கு வந்து இன்வெர்டட் ட்ரையாங்கிள், ஃபயருக்கு வந்து சாதாரண ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் பண்ணாங்க. ஆனால் இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகாது. அதனால அடுத்தது என்ன பார்த்திங்கன்னா ஆல்கெமிஸ்ட். ஆல்கெமிஸ்ட்னால் யார்? ஒரு எந்த பேஸ் மெட்டல் எடுத்துக்கிட்டாலும் சரி அதை ஒரு நோபல் மெட்டலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண, நோபல் மெட்டல்னால் கோல்டு, அந்த மாதிரி பெரிய பெரிய மெட்டல்ஸாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறவங்க தான் ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க என்னென்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லெஸ் வேல்யூபிள் மெட்டலை கோல்டாக மாற்றுறவங்க தான் இதை சொன்னேன். இங்கே பாருங்க கொடுத்துருக்கு பாருங்கள். லெஸ் வேல்யூபிள் மெட்டலை வந்து நோபல் மெட்டல்னால் இந்த மாதிரி கோல்டு மாதிரி. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஆல்கமின்னு சொல்லுவோம். அந்த மென் ஹூ டிட் திஸ் ப்ராசஸ், இந்த வேலையை செஞ்சவங்க தான் ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்க பாருங்கள் என்னென்ன சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிக்கல்னால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு மேலே வந்து சின்ன ரவுண்ட், கீழே வந்து பெரிய ரவுண்ட், connected by a standing line. So arsenic பாருங்கள் இங்கே 2 ரவுண்ட் connected by a sleeping line. ஸோ இந்த மாதிரி ஆண்டமனி, வாட்டர், ஸோ இவங்க வந்து யூஸ் பண்ண சிம்பிள்ஸ் இது. ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்துட்டோம். ஒன்று வந்து க்ரீக் யூஸ் பண்ணது, அடுத்தது ஆல்கெமிஸ்ட் யூஸ் பண்ணது, அடுத்தது வந்து டால்டன் சிம்பிள். 1808 வந்து ஜான் டால்டன், இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட். ஸோ பிக்டாரிக்கல் ரெப்ரசன்டேஷனாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவர் நினச்சாரு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காரு, இங்கே பாருங்கள். ஹைட்ரஜன்னா ஒரு பெரிய சர்க்கிள் உள்ள ஒரு டாட், நைட்ரஜன்னா ஒரு பெரிய சர்க்கிள் நடுவில் ஒரு கோடு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்காக அவர் கொடுக்க ஆரம்பித்தார். ஆனால் பிக்டாரிக்கலாக ரிமெம்பர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஈஸியாக உங்களால் வரையவும் முடியாது, ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இதையும் வந்து பெரிய அளவுக்கு யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து பெர்சீலியஸ் சிம்பிள். 1813 ஜான் ஜேக்கப் பெசிலியஸ்
devised a system using the letter of alphabets rather than the sign. The modified version of the Berzelius system follows under the heading System of Determining Symbols of the Elements. ஸோ இப்போ இருக்கிற சிஸ்டம் தான் இதுதான். பெர்சிலியஸ் சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணுறோம். அதாவது சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அந்த எலிமெண்ட்டை. ஸோ இதை வந்து சிஸ்டம் ஃபார் டிட்டர்மினிங் சிம்பிள்ஸ் ஆஃப் தி எலிமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் இப்போ படிக்க போகிறோம் டீட்டெயில்டாக. ஸோ வெரி வெரி ஈஸி. ஃபர்ஸ்ட் ஒன், நான் மெட்டல் எடுத்துக்கிட்டிங்களா? நான் மெட்டல் எடுத்துக்கிட்டோன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த எலிமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து சிம்பிளாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ போரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? பி, அதனால் அது பின்னு சொல்லுவோம். கார்பன் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் சி, அதனால் சின்னு நம்ம அது டினோட் பண்ணுவோம். இது ஒவ்வொன்றுத்துக்கும் மாறும். ஸோ கார்பனுக்கு சி இருக்குது ஃபர்ஸ்ட் லெட்டர், குளோரினுக்கும் சி தான் இருக்கும், ஆமாவா இல்லையா? குரோமியமுக்கும் சி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல எப்படி இந்த சயின்டிஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு அடுத்தடுத்ததில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், தி சிம்பிள்ஸ் ஆஃப் த மோஸ்ட் காமன் எலிமெண்ட்ஸ். காமனாக இருக்கிற எல்லா நான் மெட்டல்ஸையும் எப்படி வந்து டினோட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலிமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு டினோட் பண்ணாங்க. நெக்ஸ்ட், இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி தான் ரெண்டு எலிமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சேமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரையும் செகண்ட் லெட்டரையும் கம்பைன் பண்ணிக்கலாம். இப்போ அலுமினியமுக்கு வந்து ஏஎல் அது யூஸ் பண்ணிக்கலாம். பேரியமுக்கு வந்து பிஏ, ஏன்னா போரானுக்கும் பி தான் இருக்குது, பெரிலியமுக்கும் பி தான் இருக்குது, பிஸ்மித்துக்கும் புரோமினுக்கு எல்லாமே வந்து பி தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் லெட்டரையும் செகண்ட் லெட்டரையும் கம்பைன் பண்ணிக்கணும். அந்த மாதிரி எழுதும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கணும், செகண்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டராக இருக்கணும். பேரியம்னா பி வந்து கேப்ஸ், ஏ வந்து ஸ்மால். பெரிலியம்னா பி கேப்ஸ், இ வந்து ஸ்மால். ஸோ இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு, ஒரு சில எலிமெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் லெட்டரும் சேமாக இருக்கும், செகண்ட் லெட்டரும் சேமாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரும் போடலாம், பக்கத்தில் செகண்ட் லெட்டர் போடுறதுக்கு பதில் தேர்ட் லெட்டராகவும் போடலாம் அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருக்காங்க தேர்ட் பாயிண்டில். ஸோ ஆர்கனுக்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ, செகண்ட் லெட்டர் ஆர், அது போட்டிருக்காங்க ஏஆர்ன்ட்டு. ஆர்சனிக்கு ஏஆர் தான் ஆரம்பிக்குது, அதனால என்ன பண்ணுறாங்க ஏஎஸ் எடுத்துக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் லெட்டரையும் தேர்ட் லெட்டரையும் எடுத்துக்கிறாங்க. குளோரினுக்கு பாருங்கள் சிஹெச் இருக்குது, குரோமியமுக்கும் சிஹெச் தான் இருக்குது, அதில் என்ன பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் லெட்டரையும் தேர்ட் லெட்டரையும் இங்கே எடுத்திருக்காங்க பாருங்கள். குளோரினுக்கு சிஎல், குரோமியமுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரும் தேர்ட் லெட்டர் எடுத்திருக்காங்க குரோமியம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் ரிட்டன். அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர்ஸும் சேமாக இருந்ததுன்னா தேர்ட் லெட்டரையும் எடுத்துப்பாங்க. சில சிம்பிள்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தி ஆர் ரிட்டன் பேஸ்ட் ஆன் தியர் க்ரீக் நேம் ஆர் லாட்டின் நேம் பேஸ் பண்ணி அந்த சிம்பிளை வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இந்த கிளாஸில் இது நீங்கள் வந்து பைஹார்ட்டாக படிச்சிட்டிங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சோடியம்னா என்னன்னா நேட்ரியம். ஸோ நேட்ரியம் அதோட சிம்பிள் NA. பொட்டாசியம்க்கு வந்து கேலியம், அது வந்து கேன்னு நம்ம டினோட் பண்ணுவோம். அயர்ன் ஃபெரம் FE, காப்பர் cuprum Cu, silver argentinum Ag, gold aurum Au, mercury hydragyrum Hg, lead plumbum Pb, tin stannum Sn, antimony stibium Sb, tungsten wolfram W. கண்டிப்பாக நீங்கள் எதை படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த க்ரீக் அண்ட் லாட்டின் நேம்ஸ் படித்தே ஆகணும். பிகாஸ் உங்களோட ஹையர் கிளாஸஸ் இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கட்டும் சரி, இல்லை ஒரு காம்பவுண்ட் ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் எழுதினாலே சரி, இது எல்லாமே தெரிஞ்சால் தான் உங்களால் பேசிக்கான எல்லா சிம்பிள்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 5th பாயிண்ட், சம் எலிமெண்ட்ஸ் ஆர் நேம்ட் யூஸிங் தி நேம் ஆஃப் த கண்ட்ரி, இல்லை சயின்டிஸ்ட் ஆர் கலர் ஆர் மித்தாலஜிக்கல் கேரக்டர் ஆர் த பிளானட்ஸ். ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அமெரிஷியம், யூரோப்பியம், நொபீலியம், அயோடின், மர்க்யூரி, புளுட்டோனியம், நெப்டியம், யுரேனியம். ஸோ அது வந்து நேம் டிரைவ் ஃப்ரம் த கண்ட்ரியா, சயின்டிஸ்டாக, இல்லை ஒரு கலரா, இல்லை ஒரு மித்தாலஜிக்கல் கேரக்டர், இல்லை பிளானட்டான்ட்டு சைட்லேயே இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் ரைட்டிங் த சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு யூஸ் பண்ணி எழுதலாம். ரெண்டாவது என்ன படித்தோம், ரெண்டும் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரும் செகண்ட் லெட்டரும் சேமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரையும் செகண்ட் லெட்டரையும் கம்பைன் பண்ணி எழுதுவோம். தேர்ட் பாயிண்டில் ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டரும் சேமாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் தேர்ட் லெட்டரை கம்பைன் பண்ணி எழுதுவோம். ஃபோர்த் பாயிண்டில் என்ன பார்த்தோம், க்ரீக் ஆர் லாட்டின் நேம்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம். அண்ட் ஃபைனலாக 5th ஒன் வந்து பார்த்தது என்னென்னா
country, scientist, color, mythological character இல்லை planet பேஸ் பண்ணி எழுதணும். சரியா? This is very 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 important. Next is writing symbols. இந்த symbolsலாம் எப்படி எழுதும்போது ஒரு சில பாயிண்ட்ஸை நம்ம பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம இங்கிலீஷ் லெட்டரில் எழுதுகிறோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். அதாவது ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் இருந்துச்சுன்னா கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். 2 கேரக்டர் இருந்துச்சுன்னா, அதாவது அலுமினியம்னா ஏஎல் அப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் கேபிட்டல் லெட்டர், செகண்ட் கேரக்டர் எப்போவுமே ஸ்மால் லெட்டரில் எழுதியிருக்கணும். இதுதான் ரூல்ஸ் ஃபார் ரைட்டிங் அ சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். The progress of man towards the civilization linked with the discovery of several metals. நிறைய மெட்டல்ஸ் நம்ம கண்ட்ரியில் இருக்குது. மெட்டல்ஸ் இருக்குது, நான் மெட்டல்ஸும் இருக்குது. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்ம கண்ட்ரியோட வெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், எவ்ரி திங் இஸ் ரிசர்வ்டு ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ஒரு மெட்டலை எப்படி மெட்டல் நான் மெட்டல்னு கிளாஸிஃபை பண்ணோன்னா பேஸ்ட் ஆன் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஜென்ரலாக மெட்டலுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், நான் மெட்டலுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஒரு எலமெண்ட் எந்த ப்ராப்பர்ட்டிக்கு அடியர் ஆதோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்ற மாதிரி அது மெட்டலோ இல்லை நான் மெட்டலோன்ட்டு தனித்தனியாக பிரிச்சிடலாம். ஆனால் ஒரு சில எலிமெண்ட்ஸ் மெட்டல்லையும் இருக்கும், இல்லை நான் மெட்டல்லையும் இருக்கும், இல்லை ரெண்டுத்துலேயுமே இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன மெட்டல்ஸ்? இன் டூயிங் ஸோ வி ஃபைண்ட் தட் சம் மெட்டல்ஸ் நெய்தர் ஃபிட் வித் த மெட்டல்ஸ் நாட் வித் த நான் மெட்டல்ஸ். ஸோ அந்த மாதிரி எலிமெண்ட்ஸை செமி மெட்டல்ஸ் ஆர் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் தியர் ப்ராப்பர்ட்டிஸ் தான் அதை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டல். மெட்டல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் அயர்ன், காப்பர், கோல்டு, சில்வர். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரியா? ஸோ மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலிடாக இருக்குமா எப்போனா நார்மல் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இப்போ ஒரு நார்மல் கண்டிஷனில் ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது மெட்டல். மோஸ்ட்டாக மெட்டல் ஹார்டாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மெட்டல் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு ஷைனி ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஷைனியாக இருக்கும். இதை தான் லஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம், மெட்டாலிக் லஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது மெட்டல் ஜென்ரலாக ஹை டென்சிட்டி இருக்கும், ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும், ஹை பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். ஒரு மெட்டலை எடுத்து சுற்றியால் நீங்கள் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய ஷீட் மாதிரி உங்களால் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். கோல்டை பார்த்துருக்கீங்களா? கோல்டு அடிப்பாங்க. எப்படி அடிப்பாங்கன்னா, நல்ல ஹேமரில் போட்டு அடிச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு ஷீட் மாதிரி, தின் ஷீட் மாதிரி நம்மளால் மாற்ற முடியும். இதை தான் malleability அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராப்பர்ட்டி தான் என்னன்னு சொல்லுவோம்னா malleability. யூஸிங் திஸ் ப்ராப்பர்ட்டி அலுமினியம் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்டு சில்வர் ஃபாயில்ஸ். சில்வர் ஃபாயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா? பேக்கிங் பேப்பர்ஸ் இதெல்லாம் எப்படி அந்த அலுமினியம் தட்டி ஃபாயில் மாதிரி மாற்றுறாங்க, அதை ஷீட் மாதிரி மாற்றுறாங்க. அதுதான் malleability. malleabilityனா என்னன்னு கேட்பாங்க. The tendency of metals to be hammered into thin ஷீட்ஸாக மாற்றலாம். ஹேமர் வச்சு அடித்தோன்னா தின் ஷீட்ஸாக மாற்றலாம். இதுதான் malleabilityன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டக்டிலிட்டி. அதே போல் இந்த மெட்டல்ஸை they can be drawn into thin wires. வயராக மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை டக்டிலிட்டி சொல்லுவோம். காப்பர் வயராக இருக்குல்ல, அடிச்சு காப்பர் வயர் சின்னதாக குட்டியாக வயர் எடுத்துகிட்டு வராங்களே, ஸோ அது டக்டிலிட்டி. malleability அப்படின்னா தின் ஷீட்ஸாக மாற்றுறது, டக்டிலிட்டினா தின் வயராக யூ கேன் டூ தெம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதே போல் இந்த மாதிரி மெட்டல்ஸ் நம்ம ஹிட் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும். அதனால் நம்ம இது சொனாரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ராப்பர்ட்டி தான் சொனாரஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ராப்பர்ட்டி தான் டெம்பிள் பெல்ஸ் யூஸ் பண்ணுறதுல, பெல் யூஸ் பண்ணுறாங்களா கோயிலில், ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் அதை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மெட்டல்ஸோட யூஸஸ். மெட்டல்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜில், என்ஜின் பார்ட்ஸ் பண்ணுறதுல, அயர்ன் ஷீட் பார்ட்ஸ்லலாம் அயர்ன் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. வீட்டில் இருக்கிற நம்ம வயரு, காயின்ஸு, ஸ்டாச்சு இதெல்லாமே காப்பர் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. நம்ம ஜுவல்ஸு இதெல்லாம் டெக்கரேஷன் பர்பஸ்க்கு ஃபோட்டோகிராஃபியில் யூஸ் பண்ணுறது எல்லாமே சில்வர் கோல்டு யூஸ் பண்ணுறோம். தெர்மாமீட்டரில் மர்க்யூரி யூஸ் பண்ணுறோம். பேரோமீட்டர்லேயும் மர்க்யூரி. பேரோமீட்டர்னா என்னென்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறது. ஸோ இதை உங்கள் ஹை கிளாஸில் நீங்கள் படிப்பீங்க. ஒய் இஸ் மர்க்யூரி யூஸ்ட் இன் தெர்மாமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் அலுமினியம் எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரிக்கல் வயர்ஸ், கேபிள்ஸ், ஏரோஸ்பேஸ், ஏரோப்ளைன் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. லெட்டு ஆட்டோமொபைல் பேட்ரிஸ், எக்ஸ்ரே மெஷின் இதில் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இஸ் நான் மெட்டல். நான் மெட்டல்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சல்ஃபர், கார்பன், ஆக்சிஜன். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மெட்டல்ஸ் அக்கர் அ சாலிட், லிக்விட் ஆர் கேஸஸ் அட் நார்மல் டெம்பரேச்சர். ஸோ மெட்டல்ஸ்க்கு என்ன பார்த்தோம்னா நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் மோஸ்ட்டாக சாலிடாக தான் இருக்கும். இங்கே 3 ஸ்டேட்லேயும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்
சல்ஃபர் அண்ட் ஃபாஸ்பரஸ் வந்து பார்த்திங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். அதே புரோமின் பார்த்திங்கன்னா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஆக்சிஜன், நைட்ரஜன் இது எல்லாமே கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி நாட் ஹார்ட் எக்ஸப்ட் டைமண்ட். நான் மெட்டல்ஸ் அவ்வளோவா வந்து ஹார்டாக இருக்காது. ஆனால் இதில் இருக்க ஒரு எக்ஸெப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட். டைமண்ட் இஸ் நத்திங் பட் ஃபார்ம் ஆஃப் கார்பன். ஓகே, அடுத்தது வந்து தே ஹாவ் அ டல் அப்பியரன்ஸ். டல்லாக இருக்கும். அங்கே வந்து ஷைனி அப்பியரன்ஸ் பார்த்தோம், இங்கே வந்து டல் அப்பியரன்ஸாக இருக்கும். நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி சாஃப்ட் அண்ட் லோ டென்சிட்டி. அங்கே ஹை டென்சிட்டி, இங்கே வந்து லோ டென்சிட்டி. அதுலேயும் எக்ஸெப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் தான். நான் மெட்டல்ஸ் ஹேவ் லோ மெல்டிங் பாயிண்ட், லோ பாய்லிங் பாயிண்ட். அங்கே என்ன பார்த்தோம்? ஹை மெல்டிங் அண்ட் ஹை பாய்லிங் பாயிண்ட் பார்த்தோம். அண்ட் அடுத்தது நான் மெட்டல்ஸ் ஆர் நான் மேல்யபிள். மேல்யபிலிட்டினா என்ன படித்தோம்? தின் ஷீட்ஸ். அதே போல் நான் மெட்டல்ஸ் ஆர் நாட் டக்டைல். டக்டைல்னா தின் வயர்ஸ். இது ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் இங்கே சப்போர்ட் பண்ணாது. கார்பன் ஃபைபர் இஸ் ஹைலி டக்டைல். ஸோ அதுலேயும் ஒரு எக்ஸெப்ஷன் வந்து கார்பன் தான். நெக்ஸ்ட் வந்து நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதில் எக்ஸெப்ஷன் வந்து கிராஃபைட். அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் கார்பன். நான் மெட்டல்ஸ் டு நாட் ப்ரொடியூஸ் சவுண்ட். அதாவது சொனோரஸ் ப்ராப்பர்ட்டியை வந்து இங்கே அதை எக்ஸிபிட் பண்ணாது. நெக்ஸ்ட் இஸ் யூசஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ். டைமண்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணோன்னா ஜுவல்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், கட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம், கிரைண்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். கிராஃபைட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோன்னா பென்சிலில் இருக்கிற லெட்டு வந்து கிராஃபைட்டில் தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சல்ஃபர். சல்ஃபர் வந்து யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் கன் பவுடர், வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர். ஃபாஸ்பரஸ் வந்து மேட்ச் பாக்ஸஸ் அண்ட் ரேட் பாய்சன். நைட்ரஜன் வந்து அமோனியாவோட ப்ராசஸில் வந்து நைட்ரஜன் யூஸ் பண்ணுவாங்க. குளோரின் வந்து ப்ளீச்சிங் பவுடர், வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணுறாங்களே அதில் வந்து போடுவாங்க. ஏன்னா வாட்டர் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்கு. ஹைட்ரஜன் வந்து ராக்கெட் ஃபியூவலாக யூஸ் பண்ணுறாங்க. ஹைட்ரஜன் ஃப்ளேம் வந்து வெல்டிங், கட்டிங் பர்பஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ யூஸ் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக படித்தது தான் இங்கே திரும்பியும் சொல்லியிருக்காங்க. நான் சொல்லும் போதே ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணி தான் சொன்னேன். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மெட்டலாய்ட்ஸ். The elements which exhibit the properties of metals as well as non-metals. ஸோ இதில் இருக்கிற ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸும் இதில் இருக்க ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸும் ஒரு சில எலிமெண்ட்ஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணோம். அதாவது மெட்டல்ஸையும் சரி நான் மெட்டல்ஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி ரெண்டுத்தையும் எக்ஸிபிட் பண்ணோம். ஸோ அதை தான் வந்து மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து போரான், சிலிக்கான், ஆர்சனிக், ஜெர்மீனியம், ஆன்டிமனி, டெல்லூரியம் அண்ட் பொலோனியம். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் வந்து சாலிடாக இருக்கும். அதுவே வந்து they can form alloys with other metal. alloyனா ஒன்றும் இல்லை, ரெண்டு எலிமெண்ட்ஸோடு சேர்ந்து இன்னொரு எலிமெண்ட்டாக அது மாறிடும். அதுதான் வந்து alloys. நெக்ஸ்ட் சம் மெட்டலாய்ட்ஸ் such as silicon and germanium எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ் அண்டர் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன். ஒரு சில கண்டிஷனில் வந்து மட்டும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணோம். அதனால் அது செமி கண்டக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிலிக்கான் which is a metalloid appears lustrous. லஸ்ட்ரஸ்னால் ஷைனியாக இருக்கும். ஆனால் அது மேலியபிளும் கிடையாது, டக்டைலும் கிடையாது. தின் ஷீட்ஸாகவும் மாற்ற முடியாது, தின் வயராகவும் ட்ரா பண்ண முடியாது. இட் இஸ் பிரிட்டில். பிரிட்டில்னால் உடஞ்சிரும். ஸோ இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சம் நான் மெட்டல்ஸ். இட்ஸ் மச் புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை வந்து சரியாக கண்டக்ட் பண்ணாது. இட்ஸ் அ புவர் கண்டக்டர். The physical properties of metalloid tend to be metallic, but the chemical properties tend to be non-metallic. ஸோ இந்த மெட்டலாய்ட்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா அதோட ஃபிசிக்கல் வெளியில் இருக்க ஸ்ட்ரக்சரை பார்த்தா மெட்டல் மாதிரி இருக்கும். ஆனால் அதோட கெமிக்கல் காம்போசிஷன் பார்த்திங்கன்னா நான் மெட்டலாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து யூசஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸில் யூஸ் பண்ணுறோம். போரான் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் அண்ட் ஃபியூவல் ஃபார் இக்னிஷன் அண்ட் ராக்கெட்ஸ். ஃபைனல் டாபிக் இஸ் காம்பவுண்ட். வாட் இஸ் அ காம்பவுண்ட்? Compound is a pure substance which is formed due to the chemical combination of two or more elements. இப்போது நம்ம தனித்தனியாக பார்த்தோம் ஒவ்வொரு எலிமெண்ட்டும். அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் கம்பைன் பண்ணும்போது யூல் கெட் அ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். ஸோ அதை தான் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காம்பவுண்ட் இஸ் அ பியோர் சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் ஃபார்ம் டியூ டு த கெமிக்கல் காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் எலிமெண்ட்ஸ். ஸோ ஒன்று இல்லை 2-3 எலிமெண்ட்ஸ் கம்பைன் பண்ணால் பிகாஸ் ஆஃப் த கெமிக்கல் காம்போசிஷன் யூ வில் கெட் அன் அவுட்புட். ஸோ அந்த அவுட்புட் வில் பி இன் அ ஃபிக்ஸ்டு ரேஷியோ பை மாஸ். ஸோ அந்த அவுட்புட்டை தான் நம்ம காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டியூண்ட். அதாவது இப்போ எலிமெண்ட்ஸ்லாம் கம்பைன் பண்ணது தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், காம்பவுண்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த எலிமெண்ட்ஸ்க்கு தனித்தனியாக ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்.
ஆனால் அது ஒரு காம்பவுண்டாக வெளியில் வரும்போது அந்த எலிமெண்ட்ஸ்க்கு தனித்தனியாக ப்ராப்பர்ட்டிஸ் இருந்ததுன்னு சொன்னோம்ல, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த காம்பவுண்டுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டர்னா H2O அப்படின்னு சொல்லுவோம். 2 atoms of hydrogen and 1 atom of oxygen. இது ரெண்டுமே கம்பைன் பண்ணால் தான் அது வந்து வாட்டர். ஹைட்ரஜனுக்கு வந்து தனியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஹைட்ரஜன் வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது, ஆக்சிஜன் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ரெண்டுமே வந்து தனித்தனி ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது. ஆனால் வெளியில் வந்து வர்றது பார்த்திங்கன்னா இட் இஸ் அ மாலிக்யூல் ஆஃப் வாட்டர். சரியா? ஸோ வாட்டரோட காம்போசிஷன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த காம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். இதுதான் அங்கே சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். காம்பவுண்ட்ஸை வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம், இன்ஆர்கானிக் ஆர் ஆர்கானிக். இன்ஆர்கானிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக்னாலே புரியுது, நான் லிவிங் சோர்சஸ். ஸோ நான் லிவிங் சோர்சஸ்லேருந்து வர காம்பவுண்ட்ஸை தான் வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து சாக்கு, பேக்கிங் பவுடர். ஸோ இது எல்லாமே வந்து இன்ஆர்கானிக்கில் வருது. அடுத்தது ஆர்கானிக். ஆர்கானிக்னாலே லிவிங் சோர்சஸ்லேருந்து வர காம்பவுண்ட்ஸ் தான் ஆர்கானிக்னு சொல்லுவோம், லைக் பிளான்ஸ், அனிமல்ஸ். இதோட எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ போத் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் இன் ஆல் 3 states. 3 statesனால் சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், இல்லை கேஷியஸ் ஸ்டேட்டாகவும் இருக்கலாம். சரியா? ஸோ ஒரு சில காம்பவுண்ட்ஸ் எக்ஸாம்பிள் இங்கே டேப்லெட் காலமில் கொடுத்துருக்காங்க. சிலிக்கா வந்து சாண்ட். ஸோ இட்ஸ் அ கம்பைன்டு கான்ஸ்டியூண்ட் ஆஃப் சிலிக்கான் அண்ட் ஆக்சிஜன். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் வந்து அது காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதோட காம்போசிஷனில் என்னென்ன இருக்குன்னா பொட்டாசியம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். சோடியம் ஹைட்ராக்சைடு, இதை வந்து காஸ்டிக் சோடான்னு சொல்லுவோம். இதில் வந்து சோடியம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இருக்குது. காப்பர் சல்ஃபேட்டில் காப்பர், சல்ஃபர், ஆக்சிஜன் இருக்குது. ஜிங்க் கார்பனேட்டில் ஜிங்க், கார்பன், ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்துட்டு காம்பவுண்ட்ஸ் எக்ஸிஸ்டிங் இன் த சாலிட் ஸ்டேட். அடுத்தது காம்பவுண்ட்ஸ் எக்ஸிஸ்டிங் இந்த லிக்விட் ஸ்டேட்னா வாட்டருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், H2O, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்குன்ட்டு. அடுத்தது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், HCl. ஸோ இதுக்கு வந்து ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் இருக்குது. அடுத்தது நைட்ரிக் ஆசிட், நைட்ரஜன், ஆக்சிஜன். சல்ஃபியூரிக் ஆசிட், ஹைட்ரஜன், சல்ஃபர், ஆக்சிஜன். அசிட்டிக் ஆசிட், வினிகர், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்து கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஃபைனலாக வந்து படிக்க போகிறது வந்து இந்த காம்பவுண்ட் எக்ஸிஸ்டிங் வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறது என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு, மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஜன் ஆக்சைடு அண்ட் அமோனியா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக டேப்லராக போட்டிருக்காங்க. எக்ஸிஸ்டிங் இந்த சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட் அண்ட் கேஷியஸ் ஸ்டேட். ஸோ அது தவிர நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு சில காம்பவுண்ட்ஸையும் இங்கே கொடுத்துருக்காங்க வித் தியர் காமன் நேம்ஸ். காப்பர் சல்ஃபேட்னா ப்ளூ விட்ரியால். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் வந்து உங்கள் ஹையர் கிளாஸஸில் யூ வில் லேர்ன் இட். இப்போ நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா தட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ இன் யுவர் ஹையர் கிளாஸ். ஃபெரஸ் சல்ஃபேட், க்ரீன் விட்ரியால், பொட்டாசியம் நைட்ரேட், சால்பெட்ரி, சல்ஃபியூரிக் ஆசிட், ஆயில் ஆஃப் விட்ரியால், கால்சியம் சல்ஃபேட், ஜிப்சம், கால்சியம் சல்ஃபேட், ஹெமிஹைட்ரேட், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ஆனால் அதோட காம்போசிஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. கால்சியம் சல்ஃபேட், ஹெமிஹைட்ரேட். அடுத்தது பொட்டாசியம் குளோரைட், muriate of potash. Next one is final topic, uses of compounds. Water வந்து dihydrogen monoxide, அதோட கான்ஸ்டியூன்ஸ் என்னென்னா H2O, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ யூசஸ் என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, தண்ணி. ஸோ அதே போல் தான் டேபிள் சால்ட். நம்ம எல்லோரும் வீட்டில் வந்து உப்பு இருக்குது, அந்த உப்பு எதுக்காக யூஸ் பண்ணுவோம், ப்ரிசர்வேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். அதில் என்னென்ன இருக்குன்னா சோடியம் அண்ட் குளோரின் இருக்குது. அடுத்தது வந்து சுகர்னாலே சுக்ரோஸ். சுகர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஸ்வீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, சாக்லேட், ஃப்ரூட் ஜூஸஸ். இதில் என்னென்ன இருக்குன்னா கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். அடுத்தது பேக்கிங் சோடா, சோடியம் பைகார்பனேட், சோடியம், ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன். பேக்கிங் சோடா எதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஃபயர் எக்ஸ்டிங்விஷராக, அதை ஃபயரை நிறுத்துறதுக்காக யூஸ் பண்ணுவோம். பேக்கிங் பவுடருக்காக யூஸ் பண்ணுவோம். பேக்கிங் பவுடர் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா கேக்கு, ப்ரெட் எல்லாம் இதில் போடுவோம். அடுத்தது வாஷிங் சோடா, சோடியம் கார்போனேட், சோடியம், கார்பன், ஆக்சிஜன். பேக்கிங் சோடாக்கும் வாஷிங் சோடாக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, அது சோடியம் பைகார்பனேட், இது வந்து சோடியம் கார்பனேட். க்ளீனிங் ஏஜென்ட் அண்ட் சோப்லலாம் நம்ம போடுறது எல்லாமே வாஷிங் சோடா தான். நெக்ஸ்ட் இஸ் ப்ளீச்சிங் பவுடர், கால்சியம் ஆக்சிக்ளோரின். இதை வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட், ஸ்டெரிலைசேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து குவிக் லைம், ஸ்லேக் லைம். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. குவிக் லைம் வந்து கால்சியம் ஆக்சைடு, சிமெண்ட் அண்ட் கிளாஸ் மேனுஃபேக்சர் யூஸ் பண்ணுவோம். ஸ்லேக் லைம் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு,
வால்ஸ் ஒயிட் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஃபைனலாக லைம்ஸ்டோன் கால்சியம் கார்பனேட் சாக் பீசஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த லெசனே. வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி லெசன். ஆட்டம்னா என்னென்னு பார்த்தோம், மேட்டர்னா என்னென்னு பார்த்தோம், அயான்ஸ் என்னென்னு பார்த்தோம், எலிமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம், எலிமெண்ட்ஸ் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி, பழைய காலத்து சிம்பிள்ஸ் அண்ட் நவ் யூஸ் பண்ணுற ப்ரெசன்ட் சிம்பிள்ஸ் பார்த்தோம். ஃபைனலாக காம்பவுண்ட் பார்த்தோம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த லெசன். திஸ் லெசன் இஸ் ஓவர். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் போஸ்ட் யுவர் குவரிஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸை போஸ்ட் பண்ணுறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் போஸ்ட் தெம் பிலோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.